ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மாரி விலாக். இன்னைக்கு விலாக் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை விலாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் அது பூஜை வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுக்கா பூஜை வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து அவருக்கு அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல. ஷார்ட் வீடியோனா கொஞ்சம் நேரத்தில் வந்து பேசிலாம் டக்குன்னு வந்து வீடியோ அப்லோட் பண்ணி அப்படியே போட்டுலாம். அதே லாங் வீடியோனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் உட்காந்தனா டப்பிங் பேசுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாச்சும் ஆகும். தம்ப்நெயில் போடுறதுக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். அதனால அவர் வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டார். இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து அவர் பிஸியா தான் இருப்பாரு. கொஞ்சம் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் வரும். நீங்க நினைக்கலாம் வீடியோ வந்து போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமான்னு சொல்லிட்டு. ஒரு வீடியோவும் நான் பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமாச்சும் ஆகும். நான் வந்து ஒரு டேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச போறேன்னா ஒரு 4 டேக்காச்சும் ஒண்ணு போவேன். இந்த மாதிரி அவருவே வந்து கடுப்பாயிடுவாரு. என்ன இத்தனை டேக் போற, இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவரே கடுப்பாயி ஒரு வாட்டி போயிடுவாரு. இல்ல நான் ஒழுங்கா பேசுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் டப்பிங் வந்து நாங்க பேசுவோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு 10-15 நிமிஷம் வீடியோ வந்து போறோம். அதை நீங்க அடிச்சு விட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தான் பாக்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாக்குறப்பதான் அடுத்தவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வீடியோ காமிக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி எதையும் நான் பேச மாட்டேன். ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான், டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நிறைய பேர் வந்து அந்த வீடியோல வந்து அதுக்கான பதில் வந்து சொல்லியிருப்பேன். அதை சரியா அந்த வீடியோ வந்து பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு அதையே வந்து கமெண்ட்ல வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கிறப்ப என்னடா இது வீடியோல வந்து சொல்லியிருக்கோம், இதே வந்து கொஸ்டினா வந்து கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கும். மார்கழி மாசம் ஃபுல்லா வந்து வாசல்ல சூப்பரா கலர் கோலமாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போடுறதுக்கு வந்து போடாம இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. ஏற்கனவே வந்து கோலமா வந்து கலர் கோலமா கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளிக்கிழமை ஆனா கொஞ்சம் கலர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டைம் ஆகுதுன்றதுனால பாத்தீங்கன்னா அதுவும் கொடுக்க முடியல. சிம்பிளா வந்து கோலம் போடுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சிலருக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாளா இது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஒரு விஷயத்தை பத்தி. இந்த மார்கழி மாசம் வந்து நான் கோலம் போட்டுட்டு கலர் கோலமாவை நாங்க வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு கடையை வந்து காமிச்சேன் இல்லையா, என் கடைக்கு கீழே. கரெக்டா வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அந்த போர்டுல இருக்கிற போன் நம்பருக்கு போன் பண்ணி ஒரு சிஸ்டர் வந்து அங்க வந்து கோலமா வாங்கியிருக்காங்க தேனியில இருந்து. என்கிட்ட அந்த வீடியோல வந்து கேட்டாங்க இது மாதிரி கொரியர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி. நான் கேட்டு சொல்றேன் சிஸ்டர்னு சொல்லியிருந்தேன். நானும் வந்து கேட்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுல போர்டு இருந்தது இல்லையா, அந்த போர்டுல வந்து போன் நம்பர் எடுத்து அவங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி இது வந்து பஸ்ல வந்து தேனியில வந்து கோலமா வந்து கொடுக்க சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து 1000 ரூபாய்க்கு கோலமாவை எடுத்துட்டு போய் கொடுத்து அந்த கோலமாவில வந்து கோல போட்டியில வந்து கோலம் போட்டிருக்காங்க. வருஷம் எல்லா டைம் வந்து கோல போட்டியில வந்து கலந்துப்பாங்க. எப்பவுமே கோல போட்டியில வந்து கலந்துப்பாங்களா, செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் இந்த மாதிரி வாங்குவாங்களா. இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் பிரைஸா என்னன்னு பாத்தீங்கன்னா 60 இன்ச்சு டிவி வந்து வாங்கியிருந்தாங்களா. இதை கேட்டவொடனே எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாம ஒரு வீடியோ போட்டு அதை வந்து பார்த்துட்டு அந்த கோலமா வந்து வாங்கி 60 இன்ச்சு டிவி வாங்கியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இதை வந்து வீடியோல வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்களா. நானும் வந்து அப்பப்போ போடணும், மார்கழி மாசத்துல இந்த இது ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மறந்து போயிடுவேன். வீடியோ வந்து போட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஐயோ அந்த கோலம் வந்து போட மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கோலம் போடுறப்பதான் அந்த ஞாபகமே வந்தது. இது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த கோலத்தை பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கோலமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு எப்பதான் போட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளவு பெரிய கோலம் போட்டு அந்த டிவி வந்து வாங்கியிருக்காங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான். சின்ன கோலம் போட்டு அதுக்கு கலர் கொடுத்தாரு நம்மளுக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றோம். இவ்வளவு பெரிய கோலம் வந்து எப்ப போட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கே வந்து இந்த கோலத்தை வந்து பார்த்த உடனே இது எப்படி வந்து கலர் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கலரும் வந்து இவ்வளவு சூப்பரா கொடுத்துருப்பாங்க பாரா. அதே கச்சாமச்சான்னு கொடுக்காம அதுக்கு ஒரு மாதிரி அழகா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சிஸ்டர் வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. இவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு கோலமா வந்து ஆர்டர் கொடுத்தவொடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நைட்டு 1 மணிக்கு தேனி பஸ்ல போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்ம வீடியோ பார்த்துட்டு கோலமாவை வாங்கி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம். விளாகுக்குள்ள போலாம். கோலெல்லாம் போட்டுட்டு அடுத்ததா வந்து நிலைவாசலுக்கு அலங்காரம் பண்ணிட்டு ஒல்லியில எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வெள்ளிக்கிழமையில நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை ஒரு சிலருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நான் எப்படி என்னெல்லாம் ஃபாலோ பண்றேன்றதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வெள்ளிக்கிழமைனாலே பாத்தீங்கன்னா அது வந்து மகாலட்சுமிக்குரியதுன்னு சொல்லுவாங்க. தெய்வத்துக்குரிய முக்கியமான நாள்னு சொல்லுவாங்க. அந்த நாள்ல வந்து ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து செய்யாம இருந்தாலே நம்ம வீட்டுல வந்து மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. நம்ம ஓடி உழைக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து மகாலட்சுமி வந்து தங்கணும், நம்ம காசு சம்பாதிக்கிறது வந்து தங்கணும் அப்படின்றதுக்காக தானே. இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டுல வந்து லட்சுமி கடாட்சமா மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்க. எப்பவுமே சாரி கட்டிக்கிட்டு தான் நான் பூஜை பண்ணுவேன். அதுவும் வெள்ளிக்கிழமை சொல்லவே வேணாம், சாரி தான் கட்டுவேன். நேத்து நைட்டு கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்ததால பாத்தீங்கன்னா காலையில
லேட்டாக தான் எழுந்திரிச்சு, அதனால வந்து சாரி கட்ட டைம் இல்லை. சுக்கர ஓரையில் வந்து படைக்கிறதுக்காக 6 to 7 படைக்கிறதுக்காக டக்குன்னு வந்து சுடிதார் வந்து போட்டுக்கிட்டு பூஜை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது, வெள்ளிக்கிழமை நம்ம சாரி கட்டாமல் சுடிதார் போட்டுறோமேன்னு சொல்லிட்டு சரி ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமைனாலே ஃபர்ஸ்ட் நம்ம குளிச்சுட்டு அடுத்ததாக வந்து கோலம் தான் போடுவோம். அந்த கோலம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம மற்ற நாளில் வந்து நம்ம புள்ளி வச்ச கோலம்லாம் போட்டுக்கலாம். வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச கோலம் போடக்கூடாது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாமரைப்பூ கோலம் போடணும். ஒரு சிலருக்கு நினைக்கலாம் தாமரைப்பூ கோலம் போட்டால் மகாலட்சுமி தாயார் வந்து வாசல்லே உட்காந்துருவாங்க, அதெல்லாம் போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்மளாம் நினைச்சுக்கிறது தான். கோலம் போடுறதே நம்ம வீட்டுக்கு வந்து தெய்வத்தெல்லாம் கூப்பிடுறதுக்காக. அதனால வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பா வந்து புள்ளி வச்ச கோலம் போடாம இந்த மாதிரி பூ கோலம் தாமரைப்பூ கோலம் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை காலையில தான் போயிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அடுத்ததா வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்பவுமே செய்யாதீங்க. முந்தின நாள் வியாழக்கிழமை நைட்டே முடிஞ்ச வரைக்கும் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு காலையில போயிட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அடுத்து ஃபர்ஸ்டா வந்து பால் காய்ச்சற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. காலைல எந்திரிச்சு போயிட்டு அப்பதான் வந்து அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு வெள்ளிக்கிழமை எதையுமே நம்ம தொடக்க கூடாது. நம்ம வீட்டுல அன்னைக்கு வந்து மகாலட்சுமி தாயார் வந்து நிறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்னைக்கு எதையுமே அன்னைக்கு வந்து துடைக்க கூடாது, தூக்கியும் போடக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுப்பு துடைக்கிறது இதெல்லாம் வந்து முந்தின நாளே செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து நம்ம வீட்டுல வந்து வெள்ளிக்கிழமை அதுமா நம்ம தண்ணி வந்து நிறைய வந்து செலவு பண்ணக்கூடாது. அந்த காலத்துல வந்து சொல்லியிருப்பாங்க தண்ணி வந்து நிறைய செலவு பண்ணா காசும் அந்த மாதிரி நம்ம வீட்டுல வந்து செலவாகும், வீண் செலவு வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை. முடிஞ்ச வரைக்கும் அதனாலதான் வெள்ளிக்கிழமை வந்து அதிகமா நம்ம எதையும் எடுத்து போட்டு கழுவக்கூடாது, நம்ம துணியெல்லாம் அன்னைக்கு வந்து துவைக்க கூடாதுன்னு நம்ம பெரியவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது யூனிஃபார்ம் இந்த மாதிரி துணியை மட்டும் நம்ம துவைச்சிட்டு நிறைய வந்து ஒரு சிலர் வந்து வாரத்துல ஒரு நாள் துவைக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. அதனால வெள்ளிக்கிழமை வந்து அதை வந்து அந்த தப்பை மட்டும் செய்யவே தெரியாங்க. துணியை வந்து அந்த வெள்ளிக்கிழமை டைம்ல துவைக்காம முக்கியமான துணியை மட்டும் துவைச்சிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவுமே கரு துணி மேட்டு மற்றபடி வேற டப்பா எடுத்து போட்டு காலி பண்ணிட்டு கழுவுறது துடைக்கிறது இந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டில்னா வாரம் வெள்ளிக்கிழமையில வந்து சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிடுவோம். அதே மாதிரி 2 வாரம் ஆச்சு அபிஷேகம் பண்றதுன்றதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லா சிலைக்கும் வந்து அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அபிஷேகம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததான் நம்ம வெள்ளிக்கிழமையில முக்கியமா நம்ம செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒட்டடை அடிக்கிறது. அன்னைக்கு தான் வந்து நம்ம ஏதாவது நம்ம கிளீன் பண்றோன்ற மாதிரி அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையில வந்து ஒட்டடை வச்சு அடிக்கவே கூடாது. மற்ற நாள்ல அதை வந்து செஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வந்து தயவு செய்து செய்யாதீங்க. ஒரு சிலர் வந்து தொடப்பத்தாலே வந்து அடிக்கலாம் அப்படின்றதுக்காக அது வந்து அடிப்பாங்க ஒட்டன குச்சி இல்லாம. அதையுமே வந்து செய்யாதீங்க. என்னைக்குமே அந்த வெள்ளிக்கிழமை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து பாத்தீங்கன்னா தெய்வீகமா அலங்கரிக்க தான் நம்ம செய்யணுமோ தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த துடைக்கிறது நம்ம கிளீன் பண்றது இந்த மாதிரி வேலை நம்ம வச்சுக்க கூடாது. அடுத்ததான் முக்கியமா நம்ம வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் நம்ம விளக்கேற்றுவோம். அந்த விளக்கேற்றுறது பாத்தீங்கன்னா நம்ம மலை ஏற்றுறது வந்து ஒரு சிலர் வந்து ஊதிய மலை ஏற்றுவாங்க, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கையாலே வந்து சுடுவோம், இருந்தாலும் கையாலே வந்து மலை ஏற்றுவாங்க. அது அணையலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யவே கூடாது. பூ இருந்ததுன்னா பூவால மலை ஏற்றலாம், இல்லைன்னா திருச்சலை வந்து உள்ள இழுத்த மாதிரி நம்ம மலை ஏற்றிக்கலாம். ஒரு சிலர் வந்து விளக்குல வந்து காசு வந்து போட்டிருப்பாங்க, அந்த காசை வந்து அந்த திருச்சல் மேல வச்சு அந்த இழுத்து விடுவாங்க. அந்த மாதிரி செய்யலாம். இப்போ வந்து விளக்குக்குன்னே தூண்டுகோல்னு சொல்லிட்டு ஒரு கம்பி விற்கிது, அந்த மாதிரி இழுத்து கூட பாத்தீங்கன்னா மலை ஏற்றலாம். ஊதி அதுக்கப்புறம் கை நம்ம சொல்ற மாதிரி இந்த மாதிரிலாம் மலை ஏற்றக்கூடாது. நம்ம விளக்கு வந்து எரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பூ வச்சு மலை ஏற்றுங்க. இல்லைன்னா வந்து கடையில வந்து தூண்டுகோல் விளக்கு தூண்டுகோல்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய் 12 ரூபாய் இல்லைன்னா ஒரு 14 ரூபாய் தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூஜை ரூமுக்குள்ள நம்ம போறோம்னா தலைக்கு குளிச்சுட்டு அந்த ஈர தலையோட வந்து நம்ம துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே பூஜை ரூமு போவோம். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தலையக்கெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போய்க்கலாம். ரொம்ப அவசரம்னா வந்து அந்த நுனி முடி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது. அதை வந்து எதனா முடிச்சு போட்டுட்டு இல்லைன்னா கீழே எதனா ஒரு கிளிப்பு போட்டுட்டு அப்படியே வந்து பூஜை ரூம் போக. ஒரு சிலர் அவசர காரணத்துக்காக அப்படியே ஈரத்தலையோட போவீங்க, அந்த தப்பை வந்து செய்யாதீங்க. அடுத்ததான் வந்து நம்ம கிச்சன்ல வந்து அன்னைக்குதான் வந்து டப்பா கடுகு காலி ஆயிடுச்சு, மஞ்சத்தூள் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குதான் வந்து வெள்ளிக்கிழமை அந்த டப்பாலாம் எடுத்து போட்டு நம்ம கழுவோம். அந்த மாதிரி அந்த தப்பா வந்து செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை நாள்ல வந்து நம்ம அந்த தானியங்களை துவரம்பருப்பா இருக்கட்டும் கடுகு இதெல்லாம் வந்து நிரப்பி தான் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம நிரப்பி வைக்கிறதுனால நம்ம வீட்டுல வந்து மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். அந்த கடன் சுமை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம வீட்டுல இருக்கிற ஆண்கள் வந்து முடி வெட்டுறது, ஷேவிங் பண்றது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமையில வந்து நம்ம பெண்கள் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அடுத்ததா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே நம்ம கடன் கொடுக்க கூடாது. அதுவும் 6 மணிக்கு மேல பால் தயிர் இந்த மாதிரி ஊசி இந்த மாதிரி பொருட்களை வந்து கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம வந்து கடன் கொடுக்கறப்ப நம்ம வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால வெள்ளிக்கிழமை டைம்ல நம்ம கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் நம்ம வாங்கவும் கூடாது. அடுத்ததா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம முக்கியமா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமிக்கு உரிய நாட்கள்ல நம்ம வீட்டுல வந்து நம்ம நான்வெஜ் செய்யறதோ அதெல்லாம் நம்ம
செய்யக்கூடாது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பருப்பு சேர்த்து தான் எதா இருந்தாலும் நம்ம செய்யணும். அந்த மாதிரி நம்ம எதுவுமே பருப்பு சேர்த்து செய்யல அப்படின்னாலும் நம்ம வெறும் சாதம் செய்யறோம், இல்ல வந்து வெஜிடபிள் சாதம் அப்படிலாம் செய்யறோம்னா ஒரு 4 பருப்பு போட்டு அன்னைக்கு வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில பருப்பு சேர்த்து சமைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஒரு சிலர் வந்து பாத்ரூம் கழுவுறது, இந்த பீரோ வந்து நான் துடைக்கிறேன், செல்ஃப்லாம் துடைக்கிறேன், எடுத்துட்டு நம்ம துணியை மடிச்சு வைக்கிறேன், இந்த மாதிரி கிளீன் பண்ற வேலைலாம் அந்த மாதிரி செய்யாம ஒரு சில மங்கள பொருட்களை நம்ம வீட்டை வந்து அலங்காரம் பண்றது, நம்ம பூஜை ரூம் அலங்காரம் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை செய்யுங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யும் போது நம்ம வீட்டுல வந்து மகாலட்சுமி தாயார் வந்து தங்கி இருப்பாங்க. மகாலட்சுமி கடாட்சமாவும் நம்ம வீட்டு வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததான் வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து கிச்சனுக்கு வந்து போயாச்சு. இன்னைக்கு வந்து பசங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்றதால 2 பேர் வந்து ஷேர் பண்ணி வந்து படிச்சுக்கிறாங்க. நேத்தே வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. இருந்தாலும் வந்து நீ படிடா நான் படிடான்னு சொல்லிட்டு காலையில வந்து 2 பேரும் படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியா உலகில் மிகப்பெரிய அரசியலமைப்பு கொண்ட ஜனநாயக எழுதி கொடுத்தாங்களா? அரசியலமைப்பு கொண்ட ஜனநாயக குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததா வந்து மஞ்சள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு. எப்பவுமே இந்த மஞ்சள் தூள் வந்து வீட்டுல ரெடி பண்ணது கிடையாது. இந்த டைம் வந்து அங்க எதிர்க்க வந்து கடையில வந்து மஞ்சள் வந்து பொங்கலுக்கு வந்து வித்துருந்தாங்க. அது வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் டைமா அரைச்சி பார்க்கலாம், நல்லா இருக்கு நம்ம வீட்டுல வந்து நேச்சுரலா அப்படின்ட்டு. எது மஞ்சள் தூள்ல இப்ப எது தான் கலப்படம் இருக்குதுன்னே சொல்ல முடியல, எல்லாத்துலயுமே வந்து கலப்படம் வந்துருச்சு. அதனால மஞ்சள் சரி கிடைச்சது, இதை அரைச்சி பார்க்கலாம் அந்த வருஷம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மஞ்சள். நல்லா இருந்தது. கொஞ்சம் வந்து கழுவி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து கிளீன் பண்ணிட்டு நான் வந்து கழுவிலான்றதுக்காக போட்டு கழுவுறேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம், எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியல. இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பச்சையா வந்து அப்படியே கட் பண்ணி போட்டு நம்ம காய வச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு சிலர் வந்து யூடியூப் சேனல்ல தான் பார்த்துருந்தேன், வேக வச்சு போட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி வேக வச்சு நம்ம செஞ்சுக்கலாம், பச்சை எப்படி செய்வோம் அப்படின்றதுக்காக வேக வைக்கலான்றதுக்காக வேக வச்சிருந்தேன். குண்டா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு குண்டா, எங்க வீட்டு குண்டா வந்து ஒழுகுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி அதுக்கப்புறம் வந்து வேக வச்சிருந்தேன். 2 வாட்டி சின்ன குண்டா இருக்கு, சரி 2 வாட்டி வேக வைக்கணுமே, ஒரே டைமா வந்து பெரிய குண்டால போட்டுலான்றதுக்காக அந்த குண்டால வந்து போட்டிருந்தேன். 6 கிலோவும் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இந்த குண்டால வந்து இருந்தது. ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல, கொஞ்சமா வந்து தண்ணி நல்லா சூடாகி அந்த மஞ்சள் எடுத்து அழுத்தினா ஓரளவுக்கு அழுத்துற மாதிரி இருக்கணும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இல்லைன்னா ரொம்ப நேரம் வந்து வேக வச்சா அந்த தண்ணியிலே வந்து கலர் போயிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டே இருந்தா சரி அடுப்புல வேக வைக்கலான்றதுக்காக. இவ்வளோ நேரம் ஆகுமா உள்ள, சரி விரவுலாம் இருக்கே வெளியில வந்து காய வைக்கலான்றதுக்காக நான் மஞ்சள் வந்து காய வச்ச நேரமும் என்னன்னு தெரியல, மறுநாளே வந்து மழை வந்து தூரல் போட ஆரம்பிச்சுது. மேலே எடுத்துட்டு போய் காய வைக்கிறேன், மறுபடியும் வந்து கீழே எடுத்துட்டு வரேன், வெயில் காயுது. அதுக்கப்புறம் மேலே எடுத்துட்டு போய் போறேன், மழை பெய்யுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வெயில் வந்து காய ஆரம்பிச்சுது. நல்லா வெயில் காயவே நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டா சீக்கிரமா காயின்றதாக பசங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கத்தியால வந்து வெட்டிட்டே இருந்தாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அருவாமனையில பாத்தீங்கன்னா பொடியா வந்து அரிஞ்சு நல்லா காய வச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேல நல்லா வெயில்ல வந்து காஞ்ச உடனே நம்ம கீழே போட்டா நல்லா கடகடன்னு சவுண்டு கேட்கணும், அந்த அளவுக்கு நல்லா காய வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 7 கிலோ இருந்த மஞ்சள் காய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமா ஆயிடுச்சு, ஒரு 2 கிலோ போல ஆயிடுச்சு. இதுக்கு நான் என்ன நினைச்சேன், என்னடா இது ரோண்டா ஆயிடுச்சு, இதுக்கு நம்ம மஞ்சள் தூளே கடையில வாங்கிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சா எவ்வளவு வருமோ தெரியலன்னு சொல்லிட்டு தான் அரைச்சிட்டு வந்திருந்தேன். அரைச்ச பிறகு பாத்தீங்கன்னா 2 கிலோ இருந்தது. 7 கிலோ மஞ்சள் தூள் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோ தூள் வந்து ஆச்சு. நம்ம நேச்சுரலா அரைக்கிறதுக்கும் கடையில வாங்குற தூளுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. நான் கடையில வாங்குற தூள் வந்து இதுல போட்டு காமிக்கிறேன் பாருங்க, அது வந்து மஞ்சளா ஒரு மாதிரியா இருந்தது. நம்ம வீட்டுல அரைச்சது வந்து அந்த தூள் வந்து இதெல்லாம் தானே இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசனையா நல்லா தான் இருந்தது. ஆனா கலர் மட்டும் பாத்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டா இருந்தது. அது கடையில வாங்கின தூள் வந்து அது உள்ள போட்டிருக்கேன். நம்ம அரைச்ச தூள் வந்து இப்படிதான் இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா வாசனையா இருந்தது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரைச்ச மஞ்சள் தூள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட அந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். நீங்க 2 பர்த்டே விஷ் மட்டும் பாத்துக்கலாம். நேத்து எங்க வீட்டு பெரிய பையனுக்கு வந்து பர்த்டே, லாங் வீடியோ போடாதால விஷ் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிருத்திவிராஜ். நான் கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப 1.5 வயசு பையனா இருந்தா, டக்குன்னு வந்து இப்ப பாத்தீங்கன்னா 10th வந்து படிக்கிறான். பசங்க வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து வளர்ந்துடுறாங்க. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல வந்து அவர் வந்து தொடக்கூட விட மாட்டான், அந்த அளவுக்கு எங்க அப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு பசங்க வந்து சீக்கிரமா வந்து பெரியவங்களா ஆயிட்டாங்க. அடுத்ததா பானுராஜ் அடியில இருந்து அன்னி பொண்ணுக்கு வந்து 2வது வருஷம் பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பேர் வந்து சொல்லவே இல்லை. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம். அடுத்ததா ரமேஷ் ஐடியில இருந்து கிஷோர் குமாருக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கிஷோர். இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.